தேவன் நம்ம கொடுத்துருக்க சுகம், நம்ம கொடுக்குற பலன், அவர் நாம் கொடுத்துருக்கிற ஜீவனுக்காக நாம் நன்றி சொல்லுவோம். உலகம் முழுவதுமே யுத்தங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். யுத்தங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஜனங்கள் மடிந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஜனங்கள் மடிந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் பூமியில் இருக்கிற இந்த பள்ளத்தாக்கை அவர்கள் கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் உன்னதருடைய பாதத்தை யாருமே பார்த்ததாக தெரியவில்லை. உன்னதருடைய பாதத்தை பார்த்ததாகவே தெரியவில்லை. இன்னைக்கு தியானப்பகுதியில் அழகாக நான் பாடணும். தேவா, நான் எதனால் விசேஷித்தவன், நான் எதனால் விசேஷித்தவன். ஒரு கேள்வியை நம்ம வச்சுப்போம். நான் விசேஷித்தவனா? விசேஷம் இல்லாமல் என்னை படைச்சிட்டாரா? விசேஷமாக நம்ம படைச்சனால தான் அவர் நம்மளை இன்னும் என்ன செய்கிறாரு? அவரை விரட்டிக்கிட்டே வந்துருக்கிறார். நீ என்னை தேடி வருவாயா 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 என்று தேடி வந்துக்கிட்டே இருக்கிறார். நம்ம என்ன செய்கிறோம்? அவருக்கு புறம் முதுகு காட்டி ஓடக்கூடிய ஜனங்களாகத்தான் நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அதனால் தான் தாவீது அழகாக எழுதுகிறார். 23வது சங்கீதத்தை நம்ம படிக்கிறப்போ 6 வசனம் இருக்குது. 6 வசனம் இருக்கு. எந்த பிள்ளைய கேட்டாலும் எந்த சங்கீதம் தெரியுதோ இல்லையோ இந்த 23வது சங்கீதத்தை வேத அறிஞ்ச பிள்ளைங்க கண்டிப்பாக சொல்லிடும். வேத அறிஞ்ச பிள்ளைங்க கண்டிப்பாக சொல்லிடும். அதை விட்டா 91வது சங்கீதம், அதை விட்டா 121வது சங்கீதம். இதெல்லாம் நம்முடைய பாதுகாப்புக்காக எழுதப்பட்ட சங்கீதம் என்று சொல்லி நம்ம சொன்னாலும் கூட அந்த 23வது சங்கீதத்தை ஒவ்வொரு நாளும் படிக்கின்ற பொழுது அதை எழுதப்படுகிறது ஒரு வார்த்தை. நான் 23 நாளில் நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுவேன். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கு யார் போயிருக்கிறார்? யார் போயிருக்கா? இப்போ ஹைதராபாத்லேருந்து ஃப்ளைட்டு கிளம்பிச்சுமா. இன்றைக்கி ஃப்ளைட்டு நடந்து 1 மாதம் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க? எரிபொருள் இல்லைன்ட்டான். ஒருத்தர் நிரப்புனாரா, ஒருத்தர் நிரப்பி அது என்ன அறிக்கை கொடுக்குறாங்கன்னு தெரியும், அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த ஃப்ளைட்டு போய் ஏறுற வரைக்கும் எவ்வளோ பேர் சிரிச்ச முகத்தோடு ஏறி இருப்பாங்க. சிரிச்ச முகத்தோட. ஆனால் அது போய் கட்டடத்தில் மோதி இடிகிறப்போ ஒவ்வொருத்தர் கண்ணு முன்னால் அந்த தீயானது பக்கம் 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 பக்கமாக வரப்போ அதில் உயிரை விட்டவங்க எவ்வளோ பேர்? அதுதாங்க மரண பள்ளத்தாக்கு. இந்த மரண பள்ளத்தாக்கில் அவ்வளோ தீலையும் ஒருத்தன் சேதனம் இல்லாமல் சுத்த எப்படி ஏறானோ அதே மாதிரி இறங்கிருந்தானா அவனுக்கு தாங்க பெரிய பரிசு, பெரிய பரிசு. அப்படியே ஒருத்தன் குதிச்சு அப்படியே நம்ம குதிச்சு நம்ம தட்டி போயிருந்தா கூட நம்ம கை காலெல்லாம் ஊனமாக தான் போயிடும். தாவீது எழுதுகிறார், மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுவேன். இன்னைக்கு உலகத்தில் பிறந்த எல்லாத்துக்குமே பள்ளத்தாக்கு நிச்சயம் இருக்கு. அதை மறக்கவே முடியாது, மாற்றவும் முடியாது. எல்லாம் பள்ளத்தாக்கையும் கடந்து போகணும். இப்போ பள்ளத்தாக்கே எனக்கு வேணும்னு சொன்னான், அவன் தனி மனிதனாக இருந்தால் அவனுக்கு பள்ளத்தாக்கு இருக்காது. அவன் தனி மனுஷனாக இருக்கணும், அவனுக்கு எந்த பள்ளத்தாக்குமே இருக்காது. உழைச்சோம் தின்னோம் வாழ்ந்தோம் போட ஜீவனை கொடு. அவன் குடும்பத்தை பற்றியோ உறவுகளை பற்றியோ மற்றவங்களுக்கு எனக்கு கீழே இருக்கிறாங்களோ மேலே இருக்கிறாங்களோ அதை பற்றியான யாரு அவன் கவலைப்படவே மாட்டான். ஆனால் வாழ்க்கையிலே பள்ளத்தாக்கு வருவது மிக மிக அவசியம். அந்த பள்ளத்தாக்கிலே தாவீதின் தேவன் என்னோடு இருக்கிறாரா? இந்த பள்ளத்தாக்கிலே தாவீதின் தேவன் என்னோடு இருக்கிறாரா? தாவீதுடைய சம்பவத்தை நம்ம சொல்லுவோம், இது தாவீது எழுதினார். ஆனால் தாவீதை சொல்றோமே, தாவீது எல்லாம் தாவீதுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், என்றைக்கு அவர் ஈசாயினுடைய குடும்பத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்டாரோ அன்றையிலிருந்து அவருக்கு மரண பள்ளத்தாக்கு வந்துச்சு. அன்னையிலிருந்து மரண பள்ளத்தாக்கு வந்துச்சு. அந்த மரண பள்ளத்தாக்குகளை எல்லாத்தையும் வென்றவராய் கடைசியாய் அபிஷேகம் செய்யப்பட்ட ராஜாவை தள்ளிவிட்டு எனக்கு பிரியமான தாசன்
எனக்கு பிரியமான குமாரன், என்னுடைய பிரியமான என் துதிக்கு பாத்திரனாகி என் தேவனை நாம் உயர்த்தி பாடுவேன் என்று சொல்லி 40 ஆண்டு காலம் எருசலேமிலே, எப்ரோனிலே 7 வருஷமும், சியோனிலே 7 வருஷமும், எருசலேமிலே 33 வருஷமும் ஆண்ட ஒரு மகாராஜா சொல்லுகிறார், மரண பள்ளத்தாக்கில் நடந்தார். இது பள்ளத்தாக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு வந்து கொண்டு தான் இருக்கிறது. நான் பள்ளத்தாக்க நம்ம இன்னைக்கு ஜெயிக்க முடியுதா? சொல்லுங்க பார்க்கலாம். பள்ளத்தாக்க ஜெயிக்க முடியுதா? நீங்க பள்ளத்தாக்க ஜெயிக்கணும்னு சொன்னா ஒன்று நம்ம என்ன செய்யறோம்? ஒன்று நம்ம தற்கொலை தான் செஞ்சுக்கிறோம். இல்லையா? நம்ம தற்கொலை தான். இந்த மரண பள்ளத்தாக்க நான் ஜெயிக்க முடியல. இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு பாருங்க, இன்னைக்கு மெடிக்கல் கவுன்சிலில் போனோன்னா ஈஸியாக அன்றைக்கி எம்பிபிஎஸ் படித்த பிள்ளைங்க டாக்டராக வெளியே வந்துச்சு. ஆனால் இன்றைக்கி எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு முன்னால் என்ன செய்யலாம்? ஒரு கட் ஆஃப் மார்க் வச்சு ஒரு நீட்டு தேர்வை வைக்கலாம். அதுலேருந்து வடிகட்டி பிள்ளைங்களை எம்பிபிஎஸ்க்கு தேர்வு செய்யணும். அப்போ தான்டா போலி டாக்டர்லாம் கண்டுபிடிக்க முடியும். நல்லது தான். ஆனால் இந்த சிபிஎஸ்சியில் படிக்கிற பிள்ளைங்க அந்த நீட்டு தேர்வுக்கு பயப்படாமல் எழுதுதுங்க. தமிழ் மீடியத்தில் படிக்கிற பிள்ளைங்க என்ன செய்யுதுங்க? பயந்து, ஏன் நம்ம மேலே நம்ம இவ்வளோ மார்க் எடுத்து நம்ம எல்லாம் நம்ம கனவு கட்டோம், அதை செஞ்சு நம்ம வருவாங்கன்னு சொல்லிங்க. ஆனால் அந்த பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னால் என்ன செய்யுது? பிள்ளைங்க இறந்து போயிடுது. ஆனால் தேவன் உங்களுக்கும் எனக்கும் அவர் பள்ளத்தாக்கின் தேவனாய் இல்லாமல், பள்ளங்களின் தேவனாய் இல்லாமல், பள்ளத்தாக்கை வென்ற தேவனாய் இருக்கிறார். பள்ளத்தாக்கை வென்ற தேவனாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 33 வருஷம் வாழ்ந்தார் என்று நம்ம சொல்றோம். அவருக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை பள்ளத்தாக்கு இருந்தது. பிறப்பு முதல் இறப்பு வரை பள்ளத்தாக்கு இருந்தது. ஆனால் எல்லா பள்ளத்தாக்கையும் அவர் கடந்து சென்றார். எல்லா பள்ளத்தாக்கையும் கடந்து சென்றபடினால் தான் அவர் ஜனங்களுக்கு கடைசியாய் எருசலேமிலே ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார், உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. உலகத்தை ஜெயித்தேன். எனக்கு சொல்ல முடியுதா? எடுத்து படித்து பார்ப்போம் சொல்லலாம். லூக்கா 8வது அதிகாரம் 26வது வசனம் அழகாய் சொல்லப்படுகிறது. லூக்கா எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 26வது வசனம் இப்படியா எழுதப்படுகிறது. அவர்கள் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் இல்லாதவனுமாய் வீட்டில் தங்காமலும் பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமாய் இருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவனுக்கு எதிராக வந்தான். இது அடிக்கடி இந்த சம்பவம் நம்ம படிச்சிருப்போம். இவனுக்கு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு கல்லறையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். இவனுடைய பள்ளத்தாக்கை யாருமே மதிக்கிறது இல்லை. இவனுடைய பள்ளத்தை, ஆனால் அவனுடைய பேர் போடல, ஆனால் அந்த ஊர் போட்டிருக்கு. கதிரேனருடைய நாட்டில் சேர்ந்த அவர் கரையேறின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தனும் வஸ்திரம் தெரியாதனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறையில் தங்கினவனுமாய் இருந்த அந்த பட்டணத்தின் மனுஷன் ஒருவன். அந்த ஊர்காரனா, அந்த ஊர்காரனை யாரும் அந்த ஊர்காரங்க நேசிக்கல. இந்த ஊர்காரனா அந்த ஊர்காரங்களை யாரும் நேசிக்கல. ஆனால் அவனை நேசிப்பதற்காக அந்த பள்ளத்தாக்கிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக உலகத்திற்கு வந்த மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது கதிரேனுடைய நாட்டுக்கு வந்திருக்கிறார். நேராக அந்த கதிரேன் அந்த அதிகாரத்தை படிக்கிறப்போ அவர் கதிரேனுடைய நாட்டில் அவர் எல்லா இடத்துலையும் எழுதினார், சுத்தினார்னு சொல்லி எழுதப்படல. இந்த ஒரு மனிதனுக்காக சந்திக்கிறதற்காகவே வந்தார். ஒரு மனிதனை சந்திப்பதற்காகவே வந்தார். சந்திப்பதற்காக வந்த இயேசு கிறிஸ்து அழகாய் சொல்கிறார் 35வது வசனத்திலே, அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவிடத்தில் வந்து பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்து அருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். இப்ப யாருக்கு பயம் வந்துருச்சு? பள்ளத்தாக்குல இருந்தவன் இப்போ தெரிஞ்சிருக்கிறான். ஆனா இப்போ ஜனங்கள்லாம் அவனை கண்டு பயந்துருக்கிறான். இப்போ இவன் பள்ளத்தாக்க வெண்டு வந்துட்டாங்க. பள்ளத்தாக்க வெண்டு வந்துட்டு பள்ளத்தாக்கில மீட்டெடுத்த இயேசு கிறிஸ்து பாதத்தில் உட்கார்ந்திருக்கிறார். ஆனா இவரை கண்ட ஜனங்கள் பயந்தார்கள். அல்லேலூயா. இவரை கண்ட ஜனங்கள் பயந்தார்கள். கடந்த நாட்களிலே செய்தித்தாளிலே ஒரு மரண செய்தி எழுதப்பட்டிருந்தது.
திருச்சியில் அவர் வட்டார போக்குவரத்து துறை ஆர்டிஓவாக இருக்கிறாரு. அவங்க மனைவி ஒரு பள்ளிக்கூடத்தில் டீச்சராக இருக்கு. வசதியான குடும்பம், காசுக்கு பஞ்சம் இல்லை, வீட்டுக்கு பஞ்சம் இல்லை, நிலத்துக்கு பஞ்சம் இல்லை, நகத்துக்கு பஞ்சம் இல்லை. அந்த பிள்ளை செஞ்ச ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிள்ளை அவன் விரும்பினவனோட போய் கல்யாணம் பண்ணிக்க. அவன் விரும்பினவனோட கல்யாணம் பண்ணிக்க. இது என்ன தப்பா? அது அந்த ஆளுக்கு தப்பு, அவருக்கு தப்பு. அந்த ஆள் ஒரு மனசை தேடிட்டு போயிடு, நீ உன் வாழ்க்கை நீ தேடிட்ட, ரைட், எப்படி போனாலும் சந்தோஷமா இரு சொல்லி ஒரு முரட்டு முடிவு எடுத்துட்டு தான் இன்னைக்கு அவர் வாழ்ந்துருப்பார். ஆனால் அவர் என்ன செஞ்சாரு? மரண பள்ளத்தாக்கு நேராக கடந்து போய் கணவன் மனைவிமா 2 பேருமே தண்டாவளத்தில் தலைவர், ட்ரெயினில் தலைவர். இன்னும் சர்வீஸ் முடியறதுக்கு இன்னும் 8 வருஷம் இருக்குது. இந்த அம்மாவுக்கு 13 வருஷம் இருக்குது. உள்ள செஞ்ச தவிர தாய் தப்பனால ஏற்றுக்க முடியும். சரி, தவறு செஞ்சிருச்சு, அம்மா நீ உன் வழியை பாரு, நாங்கள் எங்கள் வழியை பார்த்துக்கிறோம். அப்படி நீ செஞ்சு ஒருவேளை மனம் மாறி அவங்க இருந்திருந்தா இன்னைக்கு எவ்வளவோ ஆசீர்வாதங்களை இன்னைக்கு கண்டோம், எவ்வளவோ ஆசீர்வாதங்களை கண்டோம். இந்த பள்ளத்தாக்குகளை எல்லாம் கடந்து செல்வதற்கு இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு பிள்ளைங்க மேலே தாய் தப்ப அளவுக்கு அதிகமான பாசத்தை வச்சு இவ போக மாட்டா இப்படி நடக்க மாட்டா, அப்படி செய்ய மாட்டான்னு சொல்லி பிள்ளைங்களை 4 பேருக்கு முன்னால் சொல்லி பிள்ளைங்களை வளர்க்குறனால அந்த பிள்ளைங்க என்ன செய்யுது? முடியாத பட்சத்தில் நம்ம மூஞ்சில என்ன செஞ்சிருது? கறியை பூசிட்டு போயிடுது. அல்லேலூயா. நம்ம சொல்றதெல்லாம் அதுங்களுக்கு அன்னைக்கு நெய்யா இருக்கும். ஆனால் வாழ்க்கைன்னு வரப்போ அவன் சொல்றதான் அவனுக்கு நெய்யா இருக்கும். அதுக்கு இன்னொரு சம்பவத்தை சொல்லலாம். ஒருத்தன் கோயம்புத்தூர்ல அந்த வீட்டில் ஒரே பொண்ணு ஒரே பையன் 300 பவுன் போட்டு கட்டி கொடுத்துருக்கான். ஆனால் 200 பவுன் தான் பாஸ். 300 பவுன் போடுறதுக்கு அவனுக்கு கழுத்து இருக்கும், விலை உயர்ந்த காரு, வீடு வாசல். அந்த பிள்ளைய பார்த்தீங்கன்னா ராத்திரியில் செக்ஸு டார்ச்சர் புருஷன், பகலையில் மாமியார் தொல்லை. கல்யாணம் ஏப்ரல் மாதத்தில் அவளுக்கு கல்யாணம் நடந்துச்சு. இப்போ என்ன மாதம்? ஜூலை மாதம் நடக்குது. இதெல்லாம் வெறுத்து போய் அந்த பிள்ளை என்ன செஞ்சிட்டா? வாழ வேண்டிய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையை சீக்கிரம் முடிச்சுக்கிட்டா. ஒன்று தகப்பன் அப்பாக்கிட்டே போய் சொல்லியிருக்கலாம், எப்பா அந்த வீட்டில் என்னால் வாழ முடியாதுப்பா, இப்படியெல்லாம் எனக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க, பேர்பட்ட கொடுமை செய்கிற வீட்டில் நான் எதுக்குப்பா வாழணும்? தைரியமாக அந்த பொண்ணு தைரியத்தை சொல்லி, எப்பா நம்ம ஜீவனாம்சம் அவன் நமக்கு ஜீவனாம்சம் தரானும், போட்ட பொருளெல்லாம் நம்ம வாங்கிடலாமா, இனிமேல் நான் போக மாட்டேன். இது எங்கடா வீட்டில் போய் நம்ம சொன்னால் வீட்டவனுடைய கௌரவம் மானம் போயிருமேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை என்ன செய்தா? தன்னை தானே என்ன செய்தா? தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்லியிருந்தேன். இன்னைக்கு உலகத்தில் இன்னைக்கு விதவிதமான மரணத்தினுடைய செய்திகளை இன்னைக்கு கேட்கும். நான் யாருமே மரணத்தினுடைய செய்தியில் அந்த கடைசி நேரத்தில் கூட அவங்களுக்கு ஆலோசனை சொல்லுவதற்கு இன்னைக்கு ஆள் கிடையாது. கூப்பிட்டு வச்சு பேசினாலும் அவன் முடிவில் தான் உறுதியாக இருக்கிறான வழியே கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. மனைவிக்கு உயிரா இல்லைன்னு சொல்லிவிட்டு மனைவி ஆஸ்பத்திரியில் சேர்ந்து அவன் இனிமேல் பழைக்க மாட்டான்னு சொல்லிட்டு உயிரோட கணவன் இன்னைக்கு எவ்வளோ பேர். ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்ட இந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, இந்த ஒருவரும் அந்த கல்லறைக்கு கடந்து செல்ல முடியாத பெரிய பள்ளத்தாக்கு. ஒருவரும் இந்த கதிரேனுடைய நாட்டில் இருக்கிற இந்த பள்ளத்தாக்கு கடந்து செல்ல முடியாத பள்ளத்தாக்கு. ஆனால் அந்த பள்ளத்தாக்கை கடந்து செல்லக்கூடிய ஒரு மனுஷன் இருப்பான்னு சொன்னால் இந்த கதிரேனுடைய நாட்டினுடைய முதல் மனிதனாகிய இவன் மூலியமாய் அந்த இடத்திலே சபையும் தேவனுடைய வார்த்தையும் எடுத்து செல்லப்பட்டது என்று அழகாய் எழுதப்படுகிறது. இது ஏன் எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்னைக்கு சபைகளிலே இன்னைக்கு ஆடல் பாடல் எல்லாமே இருக்கு. ஆனால் இன்னைக்கு சபையில விசாரிப்பு குறைவு. அல்லேலூயா. விசாரிப்பு குறைவுன்னு சொன்னால் இன்னைக்கு 2 பேரா இருந்தா விசாரிக்கிற ஊழியக்காரர், அதே 200 பேரா இருந்தா மூப்பர்களை விட்டு விசாரிக்கக்கூடிய ஊழியக்காரர், அதே 5000 பேர் இருந்தா அந்த மூப்பருக்கு கீழே இருக்கிற ஊழியக்காரர்களை விட்டு விசாரிக்கிற ஊழியத்துக்கு வித்தியாசம் இருக்கு.
வித்தியாசம் இருக்குது. இன்னைக்கு ஜனங்க வந்து இன்னைக்கு பெரிய பெரிய கூட்டத்தையும் பார்த்து தான் இன்னைக்கு ஊழியக்காரங்க இன்னைக்கு மதிமயங்கி போயிருக்கிறாங்க. தனி மனிதனாய் நின்று இன்னைக்கு கோயிலுக்கு நீ வந்திருக்கிறிய. இன்னைக்கு நான் பீடத்துலேருந்து இந்த வார்த்தைகள்லாம் பேசியிருக்கிறேன். இந்த வார்த்தை உன்னை எந்த அளவுக்கு தொற்று இருக்குது, உன்னை எந்த அளவுக்கு தொற்று இருக்குது. இதில் உனக்கு பிடிச்ச வார்த்தை என்ன, பிடிக்காத வார்த்தை என்ன, யாரும் கேட்க முடியுதா? இல்லை பீடத்தை விட்டு இறங்கி வந்து தான் இன்னைக்கு கேட்க முடியுதா? இதை இன்னைக்கு பீடத்தில் பூசையை வச்சோம், அதை செஞ்சீங்க நம்ம புடிச்ச மாதிரி ஓட்டுருக்கோம், அங்கே ஆடுறோம் ஓடுறோம், அப்படியே ஓடிப்போம். இயேசு நடந்து சென்று ஜனங்கள் மத்தியிலே விசாரிக்கிறவராய் கடந்து சென்றார். அதே விசாரிக்கிறவராய் கடந்து சென்றார். ஏட்டா வரணும், அப்போ கூட கேட்கலாம். இப்போ பீடத்துல இருந்து நிற்கிறவங்க யார் வராங்க, யார் போறாங்க, என்ன செய்யறாங்க, மீதி எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, பீடத்துல மேடையில நின்று பேசிக்கிட்டு இருக்கிற ஊழியக்காரருக்கு நல்லாவே தெரியும். போறவங்க போட்டு வரவங்க வரட்டும், மீதி இருக்கிற ஆளையாவது. சபை என்பது பெரிய பள்ளத்தாக்கு, சத்தியம் என்பது பெரிய பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்கு என்கின்ற சத்தியத்தில் நீயும் நான் நிற்கிறதுக்கு தான் உன்னை என்னை தெரிந்து கொண்டார். இதை நீ நிற்கிறதுக்கு உனக்கு என்ன பலன் இருக்குது, என்ன ஆலோசனை உனக்கு தேவை? இதுக்கு இந்த சத்தியத்தில் உன்னை நிற்க முடியாமல் இருக்கிறது, உன்னுடைய உலகத்தினுடைய ஆசைகள் இச்சைகள் உன்னை கலக்க பண்ணுது. அது மாதிரி கேட்கக்கூடிய ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. 20 பேர் இருக்கிறப்ப தேடி வந்து கையை பிடிச்சி கட்டி அணைச்சி, எப்படி பிரதர் இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க, குடும்பம் எப்படி இருக்கு, இந்த வாரம் வேலைக்கு பண்ணீங்களாம், எப்படி சாப்பிட்றீங்க, என்ன செய்யணும்னு கேட்ட ஊழியக்காரரு இன்னைக்கு 200 பேர் வந்தாலும் விசாரிக்கவே மாட்டேன்ற. 200 பேர் வந்து விசாரிக்கவே மாட்டேன். எவ்வளோ பரிதாபமாக போயிடுச்சு பார்த்தீங்களா சார்? ஆனால் இன்னைக்கு ஜனங்க அப்பேற்பட்ட சபைகளுக்கு தான் இன்னைக்கு ஜனங்க என்ன செய்யுது, ஓடி குமியுது. அங்கே தான் மேகம் வந்து உசூலுதான், அங்கே தான் மேகம் வந்து உட்காருதான், அங்கே தான் ஆடுறாங்களாம், அங்கே தான் குதிக்கிறாங்க. கேட்பதற்கு பரிதாபமாக இருக்குது. ஆனால் தான் அன்னைக்கு சொல்கிறேன், இன்னைக்கு சொல்கிறேன், 7 மணிக்கு ஆராதனையா, இல்லை 10 மணிக்கு பூசையா, இல்லை 11 மணி, ஜனத்துக்காக என்ன சௌரியமோ அதை செய்யி. 11 மணி பூசையா, அந்த ஒரே பூசை 1 மணிக்கு 1:30 மணி வரைக்கும் வை, அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைன்னா விரட்டி விடு. இன்னைக்கு எந்த சபையும் செய்யறதுக்கு இன்னைக்கு முன் வர மாட்டேன்னு. ஜனங்களுடைய அவன் குளிச்சு மூழ்கி அவன் சொந்த வேலையெல்லாம் முடிச்சு எப்போ வரணுமோ வரட்டும், அவனுக்காக ஒரு நேரத்தை நிர்ணயி. 11 மணி 4 நாள் பூசை வைக்கிறோம், அதான் 11 மணி 4 நாளுக்கு நான் போனோன்றாங்கல்ல, 11 மணிக்கு வை, 3 மணி 2 மணி வரைக்கும் பேசு. இன்னைக்கு எஸ்ரானுடைய நாட்களில் அப்படித்தான் செஞ்சான், நெகமியானுடைய நாட்கள் அன்னைக்கு அப்படித்தான் செஞ்சான். அப்படி பேசியே அந்த ஜனங்க என்ன செஞ்சாங்க, பிற இனத்து சகோதரர் மத்தியில் அவர்கள் போய் பெண் எடுத்து நம்முடைய வாழ்க்கையை சீரழித்தார்கள் சொல்லி எஸ்ராவில் அழகாக எழுதப்படுது. இன்னைக்கே கேட்டு திறந்தாத அந்த ஜனங்கள் இன்றைக்கு பள்ளத்தாக்குகளை கண்டு இன்னைக்கு எப்படி போட போறோம், இன்னைக்கு பள்ளத்தாக்கை கண்டு எப்படி நம்ம மீண்டு எடுக்க போறோம். ஆனால் இந்த லூக்கா 8வது அதிகாரத்திலே சுற்றுப்புறத்தில் திரளான ஜனங்கள் எல்லோரும் மிகவும் பயம் அடைந்தபடினாலே தங்களை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அந்தபடி அவர் படவில் ஏறி திரும்பி போனார். 2 பேரால ஒருத்தர் அவருக்குள்ள அந்த பிசாசு பயிற்சி. இயேசு கிறிஸ்துவே 4 நற்செய்திலையுமே இந்த ஒரு இடத்துல தான், ஆண்டவரே நீ என்கிட்ட வேணாம் நீ போன்னு சொல்லி வரக்கூடிய சம்பவம் இந்த ஒரு இடம். அல்லேலூயா. 4 நற்செய்தியில எந்த இடத்துல படிச்சு பார்த்தாலும் இருக்காது, இந்த ஒரு இடத்துல தான் அழகா எழுதப்படுகிறது. ஆண்டவரே நீர் இந்த இடத்துல நீ இருக்க வேண்டாம், நீ எங்களை விட்டு கடந்து போய். நாங்கள் பள்ளத்தாக்கிலே நாங்கள் வாழ்றோம், எங்களை பள்ளத்தாக்கே எங்களை மூடட்டும், எங்களை பள்ளத்தாக்கிலே நாங்கள் மடிச்சு போறோம். பள்ளத்தாக்கு மேல பள்ளத்தாக்கு வந்தாலும் நாங்கள் மீண்டு வர மாட்டோம். ஆனால் இந்த பள்ளத்தாக்கிலிருந்து நீ எங்களை எடுக்க வேண்டாம், எங்களை விட்டு கடந்து போய் எழுதப்பட்ட ஒரு சம்பவம் இருக்குமே என்று சொன்னால் இந்த சம்பவம் அழகா எழுதும். இது எவ்வளவு சத்திய வார்த்தைகள் இன்னைக்கு ஜனங்கள் மத்தியில எவ்வளோ செய்திகள் மூலமா போய்கிட்டு இருக்குது. ஆனா ஜனங்கள் பள்ளத்தாக்கில தான் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதுல ஊழியக்காரங்களும் அடக்கணும்.
எவ்வளோ ஊழியக்காரங்க இன்னைக்கு மரணத்தை தள்ளி போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஊழியக்காரருடைய வாழ்க்கையை கேள்விப்படுறப்போ, நல்ல கேபின் ஸ்கூலில் படித்த பையன், தேவன் கேட்கிறார் போல நல்லா அவர் வல்லமையை எடுத்து பயன்படுத்திக்கிறது, தன்னுடைய சொந்த உறவுகளுக்காக அவர் கடன் வாங்க போகிற நேரத்தில் இவர் ஜாமீன் கையெழுத்து போட்டனால அந்த கடன் கொடுத்தவங்க இவரை நெருக்க ஆரம்பிச்சனால ஒரு ஊழியக்காரத்தான எவ்வளோ சத்தியத்தை படித்தாலும் தன்னுடைய மரணத்தை குறித்து அவருக்கு பயம் வந்துருச்சு. அந்த மரணத்தை குறித்து பயம் வர நேரத்தில் கூட இவ்வளவுமா எனக்கு செஞ்ச தேவன் நான் இந்த பள்ளத்தாக்கிலிருந்து எனக்கு என்னை விடுவிக்க மாட்டாரா என்று சொல்லி இந்த கேள்வியை கேட்பதற்கு பதிலாக அவர் என்ன செஞ்சாரு? தன்னைத்தானே மாய்த்து கொண்டார். இதனால யாருக்கு கெட்ட பேர்? அவர் இவ்வளவு நாள் செய்த அவரிடத்துல எவ்வளோ தேவன் அற்புதங்கள் வரம் கொடுத்திருந்தார், தரிசனங்கள் வரம் கொடுத்திருந்தார், குணமாக்கும் மரங்கள் கொடுத்திருந்தார், எல்லாமே அவர் கொடுத்திருந்தாலும் கடைசி நேரத்தில் அவர் தன்னுடைய பள்ளத்தாக்கிலிருந்து அவர் விடுபட முடியாமல் மரணத்தை தழுவின அந்த நேரத்திலே ஜனங்கள் அவரை பார்த்து சேர்க்கிறாங்க. இவரா இப்படி செஞ்சுக்கிட்டாரு, அவரே தான் செஞ்சுக்கிட்டார். இன்னைக்கு மரண இருளில் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் நான் பயப்பட. மரண இருள் பள்ளத்தாக்கு எல்லாத்துக்கும் வரும். தாய் தகப்பன்ட்ட பிள்ளைங்க வளர்ற வரைக்கும் பிள்ளைங்களுக்கு மரண பள்ளத்தாக்கு இருக்காது. +2 தாண்டி கல்லூரி வகுப்புக்கு அந்த பிள்ளைங்க போறப்போ அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில எல்லா மரண பள்ளத்தாக்கும் வரும். அந்த மரண பள்ளத்தாக்கிலே நான் இந்த உலகத்தை சார்ந்தவன் அல்ல, நான் தேவனுடைய சரீரம் என்று எந்த பிள்ளைகள் தேவனுக்கு உகந்த சரீரம் என்று சொல்லி அந்த பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் மரண பள்ளத்தாக்கை வென்றவர்கள். அல்லேலூயா. மரண பள்ளத்தாக்கை வென்றவர்கள். இன்னைக்கு எவ்வளோ கல்லூரி மரணங்கள் ஏற்படுகிறது, எவ்வளோ பாலியல் பலாத்காரங்கள் நடக்குது, எவ்வளோ என்னை பிடிக்காதவன் என்கிட்ட பேசிட்டு இன்னொருத்தன்ட்ட பேசுகிறான், அவளை நான் இவ்வளோ நாள் நேசிச்சு அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துறான், அவன் மேலே ஆசிட் ஊற்றுறவன் எவ்வளோ பேர் இருக்கிறான், முகத்தை சிதைக்கிற எவ்வளோ பேர் இருக்கிறான், உயிரை எடுக்கிறவன் எவ்வளோ பேர் இருக்கிறான், கூட்டியல் பலாத்காரம் செய்யறதுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறான். அதுக்கு முதலாவது என்னுடைய உடலை நான் பரிசுத்த அலங்காரத்துடனே என்னுடைய உடலை நான் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடனே என்னுடைய உடலை நான் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரம் என்று சொன்னால் என்ன? பரிசுத்த அலங்காரம் என்ன சொன்னா, இன்னைக்கு சபையில் இருக்கிறப்போ நம்ம எதுவுமே போட மாட்டோம், எதுவுமே இருக்காது. போட்டிருக்கிற பேண்ட் சட்டை போட்டிருக்கிற புடையோட வரும். ஆனால் வெளியேன்னு கிளம்பி போகிறப்போ என்னுடைய கழுத்தில் செயின் இருக்கும், காலில் கம்மல் இருக்கும், காலில் கொலுசு இருக்கும், உதட்டில் சாயம், முகத்துக்கு என்னான வர்ணம் பூசுமே எல்லாமே பூசி நம்முடைய உடலை என்ன செய்யறோம்? ஒரு விபச்சாரியுடைய உடலை போல நம்ம பார்க்குறப்போ அந்த விபச்சாரியுடைய உடலை பார்க்குறவங்க என்ன செய்வான்? இவரை கட்டிக்கிட்டு போனான், நல்லா இவரை கட்டிட்டு போனான், அவனுக்கு இச்சைக்கு அவனுடைய இச்சையை திண்டாப்போ. இது மாதிரி போனவர்கள் எவ்வளோ இருக்கு. இந்த நாளிலுமாய் தேவனுடைய சமூகத்திலே, ஆண்டவரே நாங்கள் பள்ளத்தாக்கிலே நாங்கள் இருக்கிறோம் ஐயா, நாங்கள் பள்ளத்தாக்கிலே நாங்கள் இருக்கிறோம். ஆனால் பள்ளத்தாக்கை வெல்ல எங்களுக்கு பலன் இல்லை. ஆனால் பள்ளத்தாக்கை வென்றவர் எங்களோடு இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசம். இதோ சாலமோனில் பெரியவர் உங்களோடு இருக்கிறாரே. அந்த சாலமோனுடைய ஞானத்தை கேட்க தென் தேசத்து ராஜஸ்ரீ வந்தாரே, அந்த சாலமோன் எங்களிடத்துல இல்லை. ஆனால் சாலமோனை உருவாக்கி சாலமோனுக்கு ஞானம் கொடுத்தேன், சாலமோனுக்கு ஆலயத்தை கட்டக்கூடிய பலனை கொடுத்தேன். அந்த ஆலயத்தில் உலாவக்கூடிய தேவன் என் மத்தியிலே உலாவுகிறாரே, என் இதயத்திலே உலாவுகிறாரே. அந்த தேவன் பெரியவர் என்று இந்த வாலிப நாட்களிலே எந்த பிள்ளைகள் ஒப்படைக்கிறார்களோ அவர்களே பள்ளத்தாக்கை வென்றவர்கள். அல்லேலூயா. அவர்களே பள்ளத்தாக்கை வென்றவர்கள். படிக்க வேண்டாம், நம்ம சிம்சோனுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம். சிம்சோன் யாரை வென்றதுக்கு
யாரை ஜெயிக்கிறதுக்கு இப்போ அவங்க அம்மா அப்பா பெற்றாங்க, மனவா அவங்க அப்பா பேர் மனவா. மனவா எதுக்காக அந்த பிள்ளையை பெற்றாரு? பெலிஸ்தியரை தரைமட்டமாக்க வேண்டும் என்று சொல்லி, பெலிஸ்தியர் இனிமேல் இயந்திரிக்க கூடாது என்று சொல்லி தரைமட்டம் ஆக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சிம்சோனை அந்த தாய் தகப்பன் பெற்றார். அந்த பெற்றவுடன் அந்த பிள்ளைக்கு என்னன்னா எப்படியெல்லாம் வளர்க்கணும்னு சொல்லி அந்த நியாயாதிபதிகளுடைய அதிகாரத்தில் அழகாக எழுதப்படுகிறது. கடைசி வரைக்கும் நசரேன விரதத்தில் இருக்க வேண்டும். அவன் மதுபானம் குடிக்கக்கூடாது. ஆனால் அவன் ஒரே ஒரு பள்ளத்தாக்கு, எவ்வளோ பள்ளத்தாக்கை கடந்து போனாலும் அவன் எந்த பள்ளத்தாக்கை அவன் வேண்டாம் என்று அவர் தாய் தகப்பன் வெறுத்தார்களோ அதே பள்ளத்தாக்கை அவன் விரும்பினவனாய், அதே பள்ளத்தாக்கிலே தன்னுடைய மரணத்தை மாய்த்தவனாய் இருக்கிறான். அதே மரணத்தினுடைய பள்ளத்தாக்கிலே மாய்த்தவனாய் இருக்கிறான். சாலமோனுடைய படிக்க வேணாம், சாலமோனுடைய வாழ்க்கை நன்றாகவே தெரியும். என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன் சொல்லி தகப்பனை சொன்னாரு. ஆனால் உன்னுடைய கை வந்து ரத்த சிந்தனை கையாவே இருக்குது. உன்னுடைய ரத்தத்தை சந்தின கையில நான் ஆலயத்தை நான் பார்க்க நான் ஆசைப்படல. உன்னுடைய மகனுடைய கையில நான் ஆலயத்தை பார்க்கிறேன்னு சொல்லி பிதாவாகிய தேவன் ஆசைப்பட்டபடினாலே அதுக்கு தேவையான பொண்ணு பொருள் இரும்பு எல்லாமே சேர்த்து வச்ச தாவீது தன்னுடைய மகனுடைய நாட்களிலே ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்தினுடைய பலிபீடத்தின் மத்தியிலே உலாவி அந்த ஆலயத்தினுடைய சர்வாங்க தகனபடி முகர்ந்து பார்த்தேன். இது தேவன் தகக்கூடிய ஆலயம் என்று சொல்லி அந்த ஆலயத்தை கட்டின அந்த சாலமோனால கூட என்ன செய்யலாம், இந்த பள்ளத்தாக்கை கடந்து செல்ல முடியவில்லை. இந்த பள்ளத்தாக்கை கூட கடந்து செல்ல முடியவில்லை. 300 மனைவிகளும் 700 வப்பாட்டிகளும் சேர்ந்து அவனுடைய பள்ளத்தாக்கை கடக்க முடியாதபடிக்கு தன்னுடைய அந்நிய காலத்திலே ஒவ்வொரு இச்சையின்படி அவனை இழுத்து போட்டு அந்த பள்ளத்தாக்கை கடக்க முடியாதபடிக்கு அவனுடைய வாழ்க்கையை சீரழித்து போட்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே அழகாக எழுதப்படுது. இன்னைக்கு நமக்கு முன்னால் இருக்கிற பள்ளத்தாக்கை என்ன? நமக்கு முன்னால் இருக்கிற பள்ளத்தாக்கை நம்ம வரிசையாக வைப்போம். குடும்பம் ஒரு பள்ளத்தாக்காக இருக்கலாம், உலகம் ஒரு பெரிய பள்ளத்தாக்காக இருக்கலாம். இவற்றின் மத்தியிலே நீங்களும் நானும் ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஜெயிக்க வேண்டும். இன்னைக்கு எவ்வளோ படித்து பார்ப்போம் என்று சொன்னால் லூக்கா 16வது அதிகாரம் 24வது வசனத்தில் இப்படியா எழுதப்படுகிற லூக்கா 16:24 படிக்கணும். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலில் நுழைய தண்ணீரில் தோய்த்து என் ஆமை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்னி ஜுவாலைகள் வேதனை படுகிறானே என்று கூப்பிட்டான். ஆமென். அப்பொழுது அவன் தகப்பனாகிய இந்த சம்பவம் உலகத்தினுடைய இறுதி சம்பவத்தை சொல்லப்படுகிறது. இறுதி நாட்களிலே இன்னைக்கு உலகம் பூரா என்ன செய்யலாம், அழியுதுன்னு சொல்றான். ஆனா நம்ம பார்க்க இந்த உலகம் நிச்சயம் ஒரு நாள் அழிந்து போகும். ஜனங்கள் நிச்சயம் அழிந்து போவார்கள். அப்பொழுது பாதாளத்தை அவன் வேதனைப்படுத்தணும்ல, தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமை அவன் மடியிலே லாசருவை கண்டான். இந்த உலகத்துல வாழ்றான், உலகத்துல சுகபோகமா வாழ்றான். ஆனால் ஒரு தரித்திரனாகிய மனிதனை அவனால் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியவில்லை. அவன் சாப்பிட்டது தப்பா வச்சுக்கோங்க, அவன் சாப்பிட்டது தப்பா. புசிக்கவும் குடிக்கவும் உங்களுக்கு போதும் என்று நான் மனசோட இருங்கன்னு தானே வேலை நமக்கு சொல்லி இருக்குது. இவன் புசித்தது தப்பா. ஆனால் அவனுடைய மேசையிலிருந்து வளர்க்குரிய துணிகையினாலே தன்னுடைய பசியாற்றி ஆசையான நாய்கள் அவன் பற்களை காய்க்கிறது. இப்போ உலக சிற்றின்பத்திலேயே இவன் வாழ்ந்தவன். அவனுக்கு பெரிய ஒரு பள்ளத்தாக்கு இருக்கின்றது தெரியவே தெரியாது. அல்லேலூயா. பெரிய பள்ளத்தாக்கு இருக்கிறது தெரியவே தெரியாது. இன்னைக்கு ஜனங்கள் இன்னைக்கு அப்படிதான் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஜனங்கள் இன்னைக்கு அப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. நமக்கு பின்னால நம்ம மரித்து போனோம் என்று சொன்னால் நமக்கு பெரிய பள்ளத்தாக்கு இருக்குன்னு சொல்லி யாருமே கவலைப்படுறாங்க. ஆனால் முஸ்லீம் கவலைப்படுறாங்க. முஸ்லீம் கவலைப்படுறான். எப்படி கவலைப்படுறான்னா, என்னுடைய ஆத்மா அந்த கபரு ஸ்தலத்தில் என்னை அடக்கம் செய்கின்ற பொழுது என்னை சுற்றி மரண தூதர்கள் வந்து நிற்பார்களே. அந்த மரண தூதர்கள் வந்து நிற்கின்ற பொழுது இந்த பூமியில நான் என்னென்ன தப்பு செஞ்சிருக்கிறேன், என்னென்ன நன்மை செஞ்சிருக்கேன்னு சொல்லி அங்கே கணக்கு பார்க்குறப்ப அந்த கபரு குழியில
மரண தூதர் வந்து நிற்கிறப்போ அவர்கள் என்னை கண்டு கேலி கிண்டலாக பேசுகிறப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த சரீரமானது ஏந்திரிச்சு நான் நிற்கப்படுகின்ற பொழுது அவங்க பேசுகிற பேச்சு, அவங்க சத்தாக்கிற சத்தாப்பு, அவங்க செய்கிற கேலி கிண்டலில் இருந்து அவருடைய காதுலேருந்து மூக்கில் வந்து என்ன செய்வான், ரத்தமே வடிஞ்சு அவன் திருப்பி ஜீவனை விட்டுருவான். அப்போ திருப்பி ஜீவனை விட்டுருவான். ஆனால் இந்த இடத்திலே எழுதப்படுகிறது, லாசரு மடியில் ஆபிரகாம் மடியிலே லாசர் உட்கார்ந்திருக்கிறார். இப்பொழுது பாதாளத்திலே இந்த பணக்காரன் உட்கார்ந்திருக்கிறான். பெரிய பள்ளத்தாக்கு, பெரிய பள்ளத்தாக்கு, பெரிய பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்குக்கு நீயும் ஆபிரகாமும் வர முடியாது, இந்த தரித்திரனும் போக முடியாது, இந்த பணக்காரனும் போக முடியாது. ஆனால் ஒரே ஒரு இரக்கம் கேட்கிறான், லாசருவை விரல் நுனியாலே நினைத்து ஒரு சொட்டு தண்ணி. பூமியில படமடமா குடிச்சவன், மினரல் வாட்டர் குடிச்சவன், ஐஸ் வாட்டர் குடிச்சவன், பானை தண்ணி குடிச்சவன், இப்ப எப்படி கேட்கறான், ஒரு சொட்டு தண்ணி, ஒரு சொட்டு தண்ணி. ஒரு சொட்டு தண்ணியை லாசரு நினைச்சு இந்த விரலால நினைச்சு அந்த பரலோகத்திலிருந்து இந்த பள்ளத்தாக்குக்கு விட்டுறப்போ அந்த நாக்கில் அந்த தண்ணி பட்டிருந்தால் பெரிய மதுரமாய் இருந்தது, பெரிய மதுரமாய் இருந்திருக்கும். ஆனால் அழகாய் எழுதப்படுகிறது, நீ பூமியிலே சந்தோஷமாய் வாழ்ந்தாய், உன்னுடைய இடத்துக்கு நான் வர முடியாது. இன்னைக்கு ஜனங்களுக்கு மரணத்தை குறித்ததான பயம் இல்லை. நான் முஸ்லீம் பயப்படுறோம். அதனால தான் என்ன செய்யலாம், என்ன தப்பு செஞ்ச எப்படி சம்பாதிக்கிறாங்களோ ஏது செஞ்சாலும் நம்முடைய செல்வத்தினுடைய ஒரு பகுதியை எடுத்து என்ன செய்யறாங்க, வெள்ளிக்கிழமையில இந்த காசை போட்டுடுறாங்க. ஒவ்வொரு நேரத்தில் இந்த ரம்ஜான் நேரத்தில் ஒரு தொகையை கொடுத்து ஏழை குடும்பங்களை பராமரிக்கிறாங்க. இந்த பக்ரீத் நேரத்தில் பஸ்க்கு ஆட்டுக்குட்டி அடித்து மாடு ஆடை அடித்து அதாவது இது பண்ணிடுறோம். ஆனால் அவங்கள்ட்ட வந்து நம்ம வாங்கி தின்னா தான் கற்றுருக்குறோமோ ஒழிய, ஆனால் நம்ம கொடுக்குறது கற்றுக்கவில்லை. அல்லேலூயா. இந்த பாயிண்ட்டை போனால் தலை கொடுப்பார், இந்த பாயிண்ட்டை போனால் குடல் கொடுப்பார், இந்த பாயிண்ட்டை போனால் நாக்கு கொடுப்பாரு, இந்த பாயிண்ட்டை போனால் மடி கொடுப்பாரு, இந்த பாயிண்ட்டை போனால் 4 ஆட்டுக்கால ஒன்றா வச்சுருப்பார். பாயின்னு போனோம்னா பைய வச்சு வாங்கிட்டோம். இல்லை, கேவலமான வாழ்க்கைக்கு தான் கிறிஸ்தவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இல்லை, ஒரு கேவலமான வாழ்க்கைகள் தான் கிறிஸ்தவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அன்னைக்கு பக்ரீத் அன்னைக்கு இப்போ ஜமால் மது காலேஜுக்கு போனீங்கன்னு சொன்னால் அன்னைக்கு வரிசையாக அனுப்பான் டோக்கன் கொடுத்து. என்னென்ன பாகம் வேணும், மாட்டினுடைய பாகத்தை தள்ளி வைக்கிறது 3 தான். கொம்பு, தோல், அதனுடைய களி 3 தான் தள்ளி வைப்பான். இது எல்லாம் பார்ட்ஸையும் வருவான், எல்லாம் பார்ட்ஸையும் வருவான். அதனால தான் இந்த சரீரம் செத்த மனுஷமே இதை எப்போ தூக்குவாங்கன்னு கேட்குறாங்க. அல்லேலூயா. உலகத்தினுடைய எல்லா இறைச்சியும் தின்னு இந்த கொழுத்து போன இந்த சரீரத்தை எப்போ தூக்குவீங்கன்னு கேட்குறாங்க. இந்த நாளிலுமாய் ஒப்பு கொடுங்க, சபை ஒப்பு கொடுக்கட்டும். ஆண்டவரே, பள்ளத்தாக்கை கடந்தவரே, இந்த உலகத்திலே நான் சுகபோகமாய் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, இந்த சுகபோகத்திலே எனக்கு ஒரு தீர்ப்பு சொல்ல வரப்போகிறேன். அந்த பள்ளத்தாக்கின் மத்தியிலே நீர் என் மத்தியிலே உலாவுவீர் என்று சொன்னால் நான் நிச்சயம் அந்த தேவனை தரிசி. 2வது ஒரு காரியம் சொல்றாரு, பின்மாற்றம் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. அல்லேலூயா. பின்மாற்றம் பெரிய ஒரு பள்ளத்தாக்கு. யோவான் நற்செய்தியினுடைய புஸ்தகம் 21வது அதிகாரம் 31வது வசனத்தை படித்து 21-31 படிச்சு பார்க்குறப்போ, இருபத்தி 31 இல்லையா, படிமா. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையில் மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, சீமான் பேதுரும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊராகிய நாத்தான் என்னும் செபதேவின் குமாரன்
அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். பெரிய பள்ளத்தாக்கு, பின்மாற்றத்துக்கான பெரிய பள்ளத்தாக்கு. சபைக்குள்ள வந்துட்டு தன்னுடைய இயேசு கிறிஸ்துவை என்ன செஞ்சான்? ஏற்கனவே ஒருத்தர் உயிராக இருக்கப்பே ஒருத்தர் காட்டி கொடுத்துட்டாரு, ஒருத்தர் மறுதளிச்சிட்டாரு. இப்போ அதே இயேசு கிறிஸ்துவை உயிரோடு திபேரியா கடற்கரையிலே வந்து நிற்கிறப்போ இந்த சீடர்கள் சொல்லுகிறார்கள், நான் திரும்பவும் மீன் பிடிக்க போகிறேன், திரும்பவும் மீன் பிடிக்க போகிறேன். இந்த மீன் பிடிக்கக்கூடிய சம்பவம் ஏற்கனவே லூக்காவில் நம்ம படிச்சிருக்கோம். ஆண்டவரே, முழுவதும் பிரயாசப்பட்டு எங்களுக்கு ஒன்றும் அகப்படவில்லையே. அப்பொழுது கிறிஸ்துநாதர் சொல்லுவார், வலது பக்கம் போய் உங்களுடைய வலைகளை போடுவார். ஆனால் இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து, கம்பீரமாய் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது சோர்ந்த முகத்தோடு நிற்கிறார். அல்லேலூயா, சோர்ந்த முகத்தோடு நிற்கிறார். என்ன கவலை? உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சொல்லிக் கொடுத்தேன், எல்லாத்தையும் செஞ்சு காட்டினேன். இப்பொழுது திரும்பவும் இவங்க போய் கடலுக்கு போகிறானுங்களே, கடலுக்கு இவங்க போகிறானுங்களே. அந்த சம்பவத்தை இந்த இடத்துல அன்னைக்கு வலது பக்கம் போடுங்கனாரு, இன்னைக்கு இவனுங்க முயற்சியில் போய் எல்லாம் கடலுக்கு போகிறானுங்க, ஒன்றுமே அகப்படவில்லை என்று அந்த அதிகாரத்தில் எழுதப்படுகிறது. அந்த அதிகாரத்தில் ஒன்றுமே அவர்களுக்கு ராத்திரி முழுதும் பிரயாசப்பட்ட ஒன்றுமே அகப்படவில்லை. விடியற்காலமான பொழுது இயேசு கரையிலே நிற்கிறார். இயேசு ரொம்ப வருத்தத்தோட பசியோட கேட்கிறாரு, அப்பா எனக்கு பசிக்குதுடா, ஏதாவது கொடுப்பீங்களா, எனக்கு ஏதாவது கொடுப்பீங்களா, ஏதாவது கொடுப்பீங்களா? எவ்வளோ கவலையாக கேட்குற. இன்னைக்கு நம்ம வீட்டில் நம்ம யாராவது வந்து கேட்டால் கேட்குதுன்னா, பாடா இப்போ தான் 2 பேர்த்துக்கு போட்டோம், நீ வந்து திரும்ப பாடா நம்ம அண்ணன் சத்திரமா எனக்கு தட்டிக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அழகாய் எழுதப்படுகிறது, அவர்களை நோக்கி, பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாயில் உங்களிடத்தில் உண்டா என்றாருக்கு அவர் ஒன்றுமில்லை என்றார். திரும்ப சொல்றாரு, வலது பக்கம் போடுங்க. அப்போ பிடிச்ச மீனை கொண்டு வந்து பிடிச்ச மீனை அவங்க கொண்டுட்டு வந்து அதற்கு முன்னாலே இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அப்பமும் மீனை சுட்டு வைத்தார் என்று இருக்கிறது. பின்மாற்றத்திற்கு வந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரயாசம் பலன் இப்பொழுது இயேசு கிறிஸ்து தரப்போகிறார். உலகெங்கும் போங்க, இயேசுகிட்ட நீங்கள் கற்றுக்கிட்ட இந்த நற்செய்தியை நீங்கள் சொல்லுங்க, நோய்களை குணமாக்குங்க, வியாதிகளை குணமாக்குங்க, மறித்தவங்களை எழுந்திருக்க செய்யுங்க. இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். உங்களுடைய மேன்மை என்ன என்று சொல்லி அன்னைக்கு அவங்க கேட்டப்போ அது தெரியல. ஆனால் அப்போஸ்தலருடைய நடபடிகளை படிக்கிறப்போ மரத்தில் கொலை செய்த இந்த இயேசுவுக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. மரத்திலே கொலை செய்த இந்த இயேசுவுக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அந்த சாட்சிகள் என்ன சாட்சி? இந்த சாட்சியை தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொருடைய சீடருடைய திருநாளாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. சீடருடைய திருநாளாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். சீடர்களுக்கு திருநாள் கொண்டாடுறது தப்போ தவறோ என்று சொல்லி வாதத்துக்கு வரவில்லை. ஆனால் சீடர்கள் மாறுகள் என்று சொல்லி அன்னைக்கிலிருந்து இன்றைய வரைக்கும் சபை நம்மை வற்புறுத்தி கொண்டிருக்கிறது. மக்கள் இன்னைக்கு வற்புறுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு சபையினுடைய ஆசாரியர்கள் இன்னைக்கு வற்புறுத்தி கொண்டு இருக்கிறார்கள். யாருமே என்ன செய்யறது? வரத்துக்கு பிரயாசப்படுறது. இங்கே டவுனில் கூட ஏதோ ஒரு தேர் திருநான்னு சொல்லி இழுத்துட்டு போயிடும். ஆனால் கிராம பகுதியில் தேர் திருநாள் நடக்கணும்னு சொன்னாங்க என்ன செய்யுது? அங்கே பெரிய ஜாதி கலவரமே வந்தது. உயர்ந்தவர்கள் மத்தியில் எங்கள் தேர், உயர்ந்தவங்க மத்தியில் தான் முதல் மரியாதை கொண்டுட்டு வரணும், தாழ்ந்தவங்க மத்தியில் தான் நீங்கள் கடைசியாக போகணும். எவ்வளோ காரியம் இன்னைக்கு நடைபெறுது. இந்த பள்ளத்தாக்கை சொல்லக்கூடிய பள்ளத்தாக்கை போதிக்கக்கூடிய ஆசாரியர்மார்களும் குருக்களும் இந்த பள்ளத்தாக்கு எல்லாத்துக்கும் பொதுவானது. இன்னைக்கு அதுக்காக தான் அவனுக்கு என்ன செய்கிறாங்க? அவன் படிக்கிறப்ப அவனுடைய சாப்பாட்டில் உப்பு இல்லாமல் அவனுக்கு பயிற்சி கொடுக்குறான். அரை உப்பு கூட கம்மி தான் அவங்க சாப்பிட்ற சாப்பாடு. ஆனால் அவங்க பட்டம் வாங்கி வெளியே வந்தோன்னா பார்த்தீங்கன்னா
ஒரு வருஷம் வாங்கின மாதிரி இருப்பான், படித்த மாதிரி இருப்பான். அடுத்த 2வது வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கி வயிறுமா ஆயிடும். அல்லேலூயா. வாங்கி வயிறுமா ஆகும். என்ன சாமின்னு கேட்டால் அவன் நெஞ்செடுத்து என்னடான்றான். அப்படி கொளுத்து போய் அலைகிறான். எங்கே போகிறது, எங்கே போகிறது? ஆனால் வேதம் அழகாய் சொல்லுகிறது, அழகாய் சொல்லுகிறது, அவர் பள்ளத்தாக்கை ஜெயம் எடுத்தார். அவர் பள்ளத்தாக்கை அவர் ஜெயம் எடுத்தார். பள்ளத்தாக்கை ஜெயம் எடுக்கிறது தான் உங்களை என்னையும் அவர் வச்சிருக்கிறார். இன்னைக்கு சாதாரண ஆசாரியன்ட்ட இன்னைக்கு வந்து சாதாரண ஒரு குணமாக்கக்கூடிய வல்லம் இருக்காதுமா. ஒரு அந்த கோயிலுக்கு வர ஒரு அந்த கோயிலுக்கு வர ஒரு 7 விசுவாசிகிட்ட தேவன் அந்த வல்லமை வச்சிருப்பார். அல்லேலூயா. அந்த வல்லமை தேவன் வச்சிருப்பார். ஏனென்று சொன்னால் அந்த விசுவாசிக்கு தெரியும், இந்த ஆசாரியன் சொல்லக்கூடிய இயேசுவை காட்டிலும், அந்த ஆசாரியன்ட்ட இருக்கிற இயேசுவை காட்டிலும் அவன் வாயில தான் போதிக்கிறான். நான் அவரை டெய்லி நான் உணர்றேன். அல்லேலூயா. அவரை நான் டெய்லி நான் உணர்றேன். அதனால தான் அந்த ஆசாரியன்கிட்ட இருக்கிற இயேசு கிறிஸ்து என்கிட்ட இருக்கிறபடினால தான் அவர் அந்த ஆசாரியனை காட்டிலும் என்னை வல்லமையாய் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. வல்லமையாய் பயன்படுத்துகிறார். 2 சாமுவேலுடைய புஸ்தகம் 9வது அதிகாரம். சாமுவேலுடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் 3வது வசனமும் 7வது வசனமும் படிக்கும். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நாம் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானோ என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ நான் லோதபாரில் அமினியேலின் குமாரனாகிய மாக்கீரின் வீட்டிலே இருக்கிறேன் என்றான். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதபாரில் இருக்கிற அமினியேலின் குமாரனாகிய அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரிலே யாதொருவன் இன்னும் மீதியா இருக்கிறானோ என்று கேட்டதற்கு சீபா ராஜாவுக்கு 2 கால்கள் உடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். தாவீது ராஜா இப்பொழுது சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார். இப்பொழுது சவுலுடைய குடும்பம் இப்போ என்ன செய்யுது? சவுலுடைய குடும்பம் என்ன செய்யுது? இப்போ வறுமையில் இருக்குது. எங்கள் அப்பா இறந்துட்டாரு, ஆனால் யோனதான் இறந்துட்டான். யோனதான் மகன்கிட்ட வேலை செஞ்ச சீபா இருக்கிறான். சீபாக்கிட்ட யோனத்தானுடைய மகன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். அப்பொழுது ராஜா கேட்குறாரு, என்ன கேட்குறாரு? அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதபாரில் இருக்கிற அமேலியரின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதிடத்தில் வந்தபொழுது முககுப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது மோவேபோசேத்தே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். அல்லேலூயா. இந்த பள்ளத்தாக்கு மிக வறுமையினுடைய பள்ளத்தாக்கு. அல்லேலூயா. இந்த வறுமையை யாரும் கண்டுகொள்ள முடியாத பள்ளத்தாக்கு. இன்னைக்கு இந்த பள்ளத்தாக்கை எத்தனை பேருக்கு இன்னைக்கு எத்தனை பேருங்க கண்டுக்கிறோம்? இன்னைக்கு எத்தனை பேர் கண்டுக்கிறோம் சொல்லுங்கப்பா? அப்பா என்னை அடிச்சிட்டாரு, அப்பா என்னை கொண்டுட்டாரு, நீங்கள் அவன் குடும்பம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அடியோடு அறுக்கிறவனை தான் பார்த்துருக்குறோம். அல்லேலூயா. இப்படிதானம்மா? அடியோடு அறுக்கிறவனை தான் நம்ம பார்த்துருக்குறோம். அவன் குடும்பத்தை ஒரு நாய் கூட இருக்கக்கூடாதுன்ட்டு. ஆனால் தாவீது நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த இடத்திலே 2 சாமுவேல் 9வது அதிகாரத்திலே நான் எப்படியாவது சவுல் குடும்பத்துக்கு நான் நல்லது செய்ய வேண்டும். சவுல் குடும்பத்தினுடைய வறுமையை நான் போக்க வேண்டும். சவுளுடைய குடும்பத்திற்கு நான் நன்மையை இல்லாமல் வேறு எதுவுமே செய்யக்கூடாது என்று சொல்லி சவுளுடைய மகனாகிய யோனத்தானுடைய மகனாகிய என்ன பேர் போட்டிருக்கிறாரு? மேவிபோசேத்துக்கிட்ட கேட்குறாரு. அவனுக்கு ஒரு வேலைக்காரன் இருக்கிறான், சீபா. அப்போ சீபா கிட்ட சொல்கிறாரு, தாவீதுடைய சவுளுடைய எல்லா விளைநிலங்களையும் உன்ட்ட நான் கொடுக்குறேன். விளைநிலங்களை எல்லாத்தையும் நான் உன்ட்ட கொடுக்குறேன். நீ உன்னுடைய எஜமானனுக்காக அறுவடை செய்து கோதுமை விதைத்து அப்பங்களை சுட்டு நீங்கள் சுகமாக இருக்கும்படி நான் வேண்டுகிறேன். யோனாத்தனுடைய மகன் மேவிபோசேத் தினமும் என்னுடைய அரண்மனையிலே
என்னோடு அப்பம் புசிப்பான் என்று எழுதப்படுகிறது. அப்பம் புசிப்பான் என்று எழுதப்படுகிறது. வறுமை என்பது பெரிய பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்கை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கடக்கிற பெரிய இம்சையாக இருக்கு. அதனால தான் இந்த பள்ளத்தாக்கை கடக்கிறதுக்கு அன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் என்ன கொண்டு வந்து கொடுத்தாங்க? கோதுமை மாவை கொண்டு கொடுத்தான், பால் பவுடரை கொடுத்தான், எண்ணெயை கொடுத்தான், எல்லாத்தையும் கொடுத்துட்டு அட்டையும் கொடுத்து இந்த வாரம் நீ கோயிலுக்குன்னா இதில் உனக்கு இட்லி பண்ணி உனக்கு 2 கிலோ கோதுமை, பால் பவுடர், 1 இட்லி இருந்து. அப்படியெல்லாம் நம்முடைய வறுமையை போக்குவதற்கு நம்முடைய முன்னோர்கள் விசுவாச வார்த்தைகளை கொண்டு உணவு தானியங்களை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதிலே வளர்க்கப்பட்ட நாம், சத்தியத்தை தெரிந்து கொண்ட நாம் இன்னைக்கு பள்ளத்தாக்குகளை கண்டு மிரண்டு போறோமா? இல்லை பள்ளத்தாக்கை காலில் மிதிச்சு நான் இதை ஜெயித்து நிற்பேன்னு சொல்றேன். ஜெயித்து நிற்பேன்னு சொல்றாமா? எவ்வளோ குடும்பங்கள் கிராம பகுதியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ குடும்பங்கள் வந்து வறுமையில் இருக்குது. எவ்வளோ பள்ளத்தாக்கை அதனால் தாண்ட முடியல. அந்த பள்ளத்தாக்கில் எங்களுக்கு ஒரு துடுப்பு கிடைக்குமா? உங்களுக்கு ஒரு துடுப்பு கிடைக்குமா? அது ஒரு துடுப்பு எங்களுக்கு கிடைச்சா போதும், நாங்கள் எங்கள் கிராமத்தை மறந்துடுவோம். எனக்கு சோறு போட்டால் போதும், எனக்கு படிக்கிறது கடவுள் எனக்கு ஞானம், எனக்கு வெறும் சோறு போட்டால் போதும், கொடுத்துறது எனக்கு துணி, என் மானத்தை மறைக்கிறதுக்கு எனக்கு துணி கொடுத்தா போதும், வேற எனக்கு எதுவுமே கொடுக்காத நீ சொல்கிற எல்லா வேலையும் செய்யணும்னு சொல்லக்கூடிய மக்கள் இன்றைக்கு எவ்வளோ குடும்பங்கள் இன்றைக்கி இருக்குது. இதைத்தான் பார்த்து தான் நமக்கு பின்னால் என்ன செய்யலாம்? ராகவா லாரன்ஸு, சிவகுமார் மாமா, சூர்யா, எவ்வளோ தொண்டு நிறுவனங்கள் இன்னைக்கு ரகசியமாக உதவி செஞ்சுக்கிட்டு இருக்குது. எப்படியாவது இந்த பிள்ளைங்களை கொஞ்சம் பள்ளத்தாக்க இந்த பிள்ளைங்க கடந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் இந்த பிள்ளைங்க இன்னொரு பிள்ளைங்களை உற்சாகப்படுத்தும். இந்த பிள்ளைங்களுக்கு பள்ளத்தாக்க கடக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அந்த நல்லா படிக்கிற பிள்ளைங்களை தேர்ந்தெடுங்க. அந்த பிள்ளைங்களை அவங்களுடைய கஸ்டடிக்கு கொண்டு வந்துடுறோம். உன்னுடைய வீட்டு வாசல மரம் சொல்ல, உன் தாய் தப்பன மரம் சொல்லு. நீ படிக்கிற வரைக்கும் உன்னுடைய கஸ்டடியில் உன்னுடைய தேவைகள் என்ன? உன்னுடைய தேவைகள் என்ன? உடல் சார்ந்த தேவை என்ன? உன்னுடைய பசிய சார்ந்த தேவை என்ன? உன்னுடைய எதிர்கால தேவை என்ன? உன்னைய படித்து இந்த சமுதாயத்தில் முழு மனுஷனா நான் போய் ஒப்படைக்கிறப்போ நீ எங்களை நினைக்க வேணாம். அதுக்கு கீழே உள்ளவனை நீ நினை. அதுக்கு கீழே உள்ளவனை நினை. உங்களுக்கு பருவத்தில் இடம் கிடைக்குமா? இல்லை நமக்கு இடம் கிடைக்குமா? அல்லேலூயா. எவ்வளோ தொண்டு நிறுவனங்கள், கண்ணு கெட்டாத தொண்டு நிறுவனம் எவ்வளவோ இருக்குது. ஒவ்வொரு தொண்டு நிறுவனத்தில் போய் கேட்டோம்னா அவன் சொல்கிறான், நீ எங்கள் தொண்டு நிறுவனத்தில் வந்து நீ டொனேஷன் கொடுக்காத, காசு கொடுக்காத, எதுவும் செய்யாத. பாரு, இந்த பிள்ளைய காட்டுறேன், இந்த பிள்ளை திராது படிக்குது, உங்களோட குடும்ப பின்னணி இதுதான். இந்த பிள்ளைக்கு உங்களால் என்ன செய்ய முடியும்? மாசமாக செய்கிறீங்களா? வருஷமாக செய்கிறீங்களா? 6 மாதம், 3 மாதம், காலாண்டு, அரையாண்டு, முன்னாண்டு, இது மாதிரி செய்யுங்க. எப்படி உங்களுடைய வசதி? நீங்களே கொண்டுட்டு வாங்க, நீங்களே கொடுங்க, நீங்களே அந்த பிள்ளைய கொண்டு போய் நீங்களே எல்லாம் செய்யுங்க. அதுதான் பெரிய பள்ளத்தாக்கு. அல்லேலூயா. பெரிய சந்தோஷம். அந்த பிள்ளைங்க வெளியே வருதுங்க. ஒவ்வொரு பிள்ளை IAS படிக்குதுங்க, படித்து வெளியே வருதுங்க. IAS படித்து வெளியே வருதுங்க. தூதரக பணிகளுக்கு போதுங்க, மாலுமிகளுக்கு படுங்க, வானூர்தி படிப்பு படித்து வெளியே வருதுங்க. அதுங்கெல்லாம் வெளியே வரப்ப என்ன சொல்லுங்க? என்னுடைய வறுமையிலே இவர்கள் துடுப்பாக இருந்தார்கள், அதனால் இன்றைக்கு நான் உயர்ந்திருக்கிறேன். என்னுடைய வறுமையிலே இவர்கள் எனக்கு ஒரு துடுப்பாக இருந்தார்கள். இவர்கள் துடுப்பாக இருந்தபடினால் இன்னைக்கு நான் உயர்ந்திருக்கிறேன். என்னுடைய வறுமை என்ற பள்ளத்தாக்கை இன்னைக்கு நான் கடந்து வந்திருக்கிறேன். அந்த வறுமை என்ற பள்ளத்தாக்கிலே நான் வெளியே வந்தபடினால் நான் இவர்கள் எனக்கு மேலே இருக்கிறவங்களையும் பார்ப்பேன், எனக்கு கீழே இருக்கிறவங்களையும் நான் பார்ப்பேன். அல்லேலூயா. மேலே இருக்கிறவங்களையும் பார்ப்பேன், கீழே இருக்கிறவங்களையும் பார்ப்பேன். அதனால தான் இன்னைக்கு எவ்வளவோ குருமார்கள், எவ்வளவோ ஊழியர்கள் தன்னுடைய வருமானத்தினுடைய ஒரு பகுதி என்ன செய்யறாங்க? தெரியாமல் எடுத்து வைக்கணும். நம்ம வெளியே இருந்து அவங்க வந்து என்ன செய்யலாம்? நம்ம நையாண்டி பண்ணுறோம், நக்கல் பண்ணுறோம், நகாத வார்த்தைகள் பேசுகிறோம். ஆனால் அவன் அழைக்கப்பட்ட அழைப்பிலே உறுதியாக இருக்கக்கூடிய குருவானவராக இருப்பான் என்று சொன்னால் அவனுக்கு வரக்கூடிய வருமானத்திலே ஒரு பகுதியை எதுக்காக அவன் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிறான்? யாராவது படிக்கணும், இல்லை யாருக்கு எந்த பிள்ளைக்காக நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், எந்த பிள்ளைக்காவது முடியாத பட்சத்துக்கு அவங்க ஒன்று போட்டாங்கன்னா அதுக்கு நம்ம கொஞ்சம் ஏதாவது நம்ம உதவி செஞ்சு அவங்களை மேலே ஏற்றி விடும்.
அது மாதிரி நல்ல உள்ளங்களுக்காய் என் தேவனை நான் ஆராதிக்கிறேன். என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அது மாதிரி வறுமை என்கின்ற பள்ளத்தாக்கை நான் ஜெயித்து வரப்போம். எப்படி தாவீதுக்கு பக்கத்திலே எப்படி சாப்பிட்டாலும் அதே ஆசீர்வாதத்தை நாம் உயர்ந்திருக்கிற பொழுது என்னுடைய மரண பள்ளத்தாக்கிலும் என்னுடைய வறுமையினுடைய பள்ளத்தாக்கிலும் எனக்கு உதவி செய்து நினைத்து நான் ஆனந்த கண்ணீர் விடுவேன். அல்லேலூயா. அடுத்த ஒரு ஆசாரியனை குறித்து படிக்கிறோம். 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 19வது அதிகாரம். 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 19வது அதிகாரம் முதல் வசனத்தை படிமா. எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசி எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யோசேபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது யோசேபேல் எலியாவிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒருவருடைய பிராணனை செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொன்னார்கள். இவன் பள்ளத்தாக்கை ஜெயிக்க பிறந்த ஒரு ஆசாரியன். அல்லேலூயா. பள்ளத்தாக்கை ஜெயிக்க பிறந்த ஆசாரியன். இந்த ஆசாரியனுடைய சம்பவத்தை அதே 17வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் படிப்பேன்னு சொன்னான். படிமா. கிளையாத்தின் குடிகளான திஸ்பனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே மழை பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறார், நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொன்ன இந்த எலியா இப்பொழுது இசபேலுக்கு பயந்து போய் நிற்கிறான். இசபேலை காட்டிலும் இவனோடு வாசம் செய்யக்கூடிய பிதாவாகிய தேவன் பெரியவர். அல்லேலூயா. முற்பிதாக்களுடைய தேவன் பெரியவர். அன்றைக்கு முற்பிதாவை இந்த எலியா பார்த்ததில்லை, ஆபிரகாமை பார்த்ததில்லை, ஈசாக்கை பார்த்ததில்லை, யாக்கோபை பார்த்ததில்லை, யோசேப்பை பார்த்ததில்லை. இப்பொழுது இவர்களுக்கெல்லாம் உதவி செய்த தேவனாகிய பிதாவாகிய தேவனை இந்த எலியா உள்ளன்போடு கண்டுகொண்டவர். உள்ளன்போடு அவரை நேசித்தபடினாலே அவர் தேவன் மூலியமாய் இந்த எலியாவை தேவன் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிறார். இப்பொழுது வல்லமையை பயன்படுத்தியவுடைய இந்த மனிதன் 17வது அதிகாரத்தில் அவருடைய வாக்கின்படி வானம் அடைக்கும், அவருடைய வாக்கின்படி வானம் திறக்கும் என்று சொன்னவர் இந்த 19வது அதிகாரத்தினுடைய பகுதியிலே வருகின்ற பொழுது நானும் ஒரு சோர்வுற்ற மனிதனானே, உனக்காக வைராக்கியமாய் நான் நின்னேனே. உம்முடைய மக்கள் எல்லாம் உடன்படிக்கையும் தேவனுடைய பெட்டியையும் வார்த்தையை மீறி நடந்தார்களே, நான் ஒருவன் மாத்திரமே நான் மீதியா இருக்கிறேன், என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி பின்வரும் அதிகாரத்தில் சொல்றப்போ தேவனுடைய குரல் அந்த இடத்துல கேட்கப்படுகிறது. சொன்ன வார்த்தையை திரும்ப சொல்றாரு. நான் சேனைகளின் கர்த்தாக வைராக்கியமான அவர் எனக்கு ஒன்றும் செய்யலன்னா, ஆனால் தேவன் அவரை அழகாய் அவர் தேடி மலைகள் மத்தியிலே அவர் ஒளிந்து கொண்டிருக்கின்ற பொழுது அழகாய் எழுதுகிறது. 12வது வசனம், பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை, அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா. அக்கினி என்பது வேதனையிலே பிதாவாகிய தேவன் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமைதியான ஒரு சத்தம் வருகிறது. அந்த அமைதியான சத்தம் கேட்கிறது, எலியாவே உனக்கு என்ன வேலை? பள்ளத்தாக்கை பிளப்பதற்கும், பள்ளத்தாக்கை மூடுவதற்கும், பள்ளத்தாக்கை முறியடிப்பதற்கும் தானே பிதாவாகிய தேவனாகிய உன்னை தெரிந்து கொண்டார். இப்பொழுது உனக்கு என்ன வேலை? எழுந்து போ. இதுவரைக்கும் எலியா சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் அரண்மனை சாப்பாடு. இப்பொழுது தான் தேவ தூதனுடைய அப்பத்தை அவர் சாப்பிடுகிறார். அல்லேலூயா. அந்த அப்பத்தினுடைய பலத்தினால் அவர் 40 நாட்கள் நடந்து அவர் நடந்து செல்கிறார். நடந்து சென்று அவருடைய நாட்களிலே அவருக்கு பின்னால் ஒரு தீர்க்கதரிசியை ஏற்படுத்தணும், அவருக்கு முன்னால் ஒரு ராஜாவை ஏற்படுத்தணும். அவர் இந்த 40 நாளும்
ஒரே பர்வதத்துக்கு கடந்து சென்றார் என்று சொல்லி இந்த அதிகாரத்தில் எழுதப்படுகிறது. இந்த அதிகாரத்தில் எழுதப்படுகிறது, பள்ளத்தாக்கை முறியடிப்பதற்கு வந்த தேவ மனிதனே, பள்ளத்தாக்கை முறியடிப்பேன் என்று படித்து ஆசாரியமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ அடியார்களே, இன்னைக்கு பள்ளத்தாக்கை கண்டு பயப்படாதீங்க. பள்ளத்தாக்குகளை பயப்படாதீங்க. அவர் மலைகளின் தேவன் அல்ல, அவர் பள்ளத்தாக்குகளின் தேவன். அல்லேலூயா. அவர் மலைகளின் தேவன் அல்ல, அவர் பள்ளத்தாக்குகளின் தேவன். இந்த பள்ளத்தாக்குகளின் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நம்மோடு நடந்து செல்லக்கூடிய தேவனாய் இருந்து கொண்டிருக்கிறார். நடந்து செல்லக்கூடிய தேவனாய் இருந்து கொண்டிருக்கிறார். நம்ம பள்ளத்தாக்கை கண்டு நம்ம பயப்பட வேணாம். பள்ளத்தாக்கை கண்டு பயப்பட வேணாம். மத்தேயு 27வது அதிகாரம் 46வது வசனத்தை எடுத்து படித்து பார்க்கின்ற பொழுது, மத்தேயு 27:46. பின்பு அவர் தம்முடைய சீசரிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். இதோ மனுஷகுமாரன் தாயுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படும் வேலை வந்தது. காட்டி கொடுக்கிறவன் வந்து விட்டான், எழுந்திருங்கள் என்றார். இப்பொழுது பள்ளத்தாக்கை கடக்க போகிறார். அல்லேலூயா. இவர் பள்ளத்தாக்கை தைரியமாய் கடக்க போகிறார். யாரை தேடி வந்தீர்கள்? இதோ என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான். அங்க பள்ளத்தாக்கை நம்ம கடக்க போறோம். இந்த பள்ளத்தாக்கில் யார் நிற்க போறோம்? இயேசுனுடைய பள்ளத்தாக்கில் யார் நிற்க போறோம்? இயேசுனுடைய பள்ளத்தாக்கில் யார் நிற்க போறார்? சீடர்கள் ஓடினார்கள். இயேசு தன்னந்தனியாய் நிற்கிறார். தன்னந்தனியா நின்று அவர் பள்ளத்தாக்கை கடந்து செல்கிறார். எவ்வளவு வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் மத்தியிலே அவர் கடந்து சென்றபடினால தான் மத்தேயு 28வது அதிகாரத்தில் அவர் 28வது அதிகாரத்தில் எழுதும், உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லுங்கள். அவர் பள்ளத்தாக்கை ஜெயித்தவர். இன்றைக்கு இந்த நாளிலுமாய் அவர் பள்ளத்தாக்கை சிம்சோனை கண்டு பெண்களை கண்டு மதிமயங்கவில்லை. தாயினை போல கண்டு எனக்கு இந்த பள்ளத்தாக்கு வேண்டாம் என்று சொல்லி ஓடி மறையவில்லை. சாலமோனை போல அவர் ஓடி மறையவில்லை. பள்ளத்தாக்கை வென்றவர், பள்ளத்தாக்கை ஓடி ஜெயம் எடுத்தவர் இன்றைக்கு நம்மத்திலே இருப்பார் என்று சொன்னார். நாம் தைரியமாய் சொல்லுவோம். 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம், தெசலோனிக்கேயருக்கு எழுதின 3வது அதிகாரம் 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம். நித்யாமா 3வது 1, 2, 3 படிமா. கடைசியாக சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கு துர்குணராகிய பொல்லாத மனுஷரினின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்தும் இல்லையே, கர்த்தரும் உண்மையுள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையில் என்று விலக்கி காத்துக் கொள்வார். அல்லேலூயா. தெசலோனிக்கேயர் சபைக்கு பவுல் எழுதுகிறார், துர்குணராகிய பொல்லாத மனுஷர் கையில் நாங்கள் விடுவிக்கும்படிக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லோரிடத்திலும் இல்லையே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சுவிசேஷத்துக்காக வந்த பவுலுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். லாபமாய் இருக்கிற எவைகளை கிறிஸ்து இயேசுக்கென்று நஷ்டம் என்று குப்பை என்று கருதினேன் என்ற பவுல் தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறார், துர்குணராகிய பொல்லாத மனுஷன் கையில் நின்று நாங்கள் விடுவிக்கும்படிக்கு. நாங்கள் பள்ளத்தாக்கிலே இருக்கிறோம், மரணத்திலே இருக்கிறோம், வேதனையிலே இருக்கிறோம், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் எங்களை திடப்படுத்தி தீமை நின்று விலக்கி காப்பார். அல்லேலூயா. கடைசி ஆசீர்வாதத்தை சொல்லி முடிக்கிறார். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை திடப்படுத்தி விலக்கி காத்து சகல விசுவாசத்திலும் உங்களை காத்து கொள்வார் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். ஏந்திரிச்சு நிற்போம். ஆண்டவரே, எனக்கு முன்னால் இருக்கிற பள்ளத்தாக்கு ஏது? நமக்கு முன்னால் இருக்கிற பள்ளத்தாக்கு ஏது? யோசிப்புக்கு ஒரு பள்ளத்தாக்கு இருந்தது. அந்த பள்ளத்தாக்கில இருந்து பார்வனுடைய எகிப்தினுடைய வியாபாரிகள் அந்த பள்ளத்தாக்கிலிருந்து எடுத்து அந்த பார்வனுடைய அரண்மனையில விட்டு அவரை சேனாதிபதியாக உயர்த்தினார். தாவீதுக்கு ஒரு பள்ளத்தாக்கு இருந்தது. அந்த பள்ளத்தாக்கை அவர் வென்று அவர் ராஜாவாய் வீட்டிருக்கிறார். தாவீதுடைய யோனதானுடைய மகன் மோவிபேசத்துக்கு ஒரு பள்ளத்தாக்கு இருந்தது.
வறுமை என்ற பள்ளத்தாக்கை ஜெயித்து நாள்தோடு சாப்பிடும்படி என்றார். இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பள்ளத்தாக்கு பிதாவாகிய தேவன் ஏற்படுத்தி வைத்திருந்தார். அந்த பள்ளத்தாக்கிலே அவர் ஜெயித்தார் என்று எழுதப்படுகிறது. இன்றைக்கு நமக்குள்ள பள்ளத்தாக்கை நாம் ஜெயிக்க பிறந்திருக்கிறோம். நமக்கு முன்னால் இருக்கிற பள்ளத்தாக்குகளை உடைக்க பிறந்திருக்கிறோம். எலியா போல ஓடி ஒளிய அல்ல, சிம்சனை போல கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று சொல்லி அது பின்னாலே ஓடி மறைவதற்கு அல்ல. நாளிலுமாய் ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்தமணி பூங்காவிலே அந்த பள்ளத்தாக்கை பயப்படாமல் எதிர்கொண்ட இயேசுவை நம் கண் முன் நிறுத்துவோம். சிலுவையில் வாக்கி வைத்த இயேசுவை கண் முன் நிறுத்தி நம்முடைய வேண்டுதல்களையும் நம்முடைய விண்ணப்பங்களையும் நம்முடைய இருதயத்தினுடைய கவலைகளையும் அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, இந்த பள்ளத்தாக்கை வெல்ல எனக்கு பலன் தாரும் ஐயா. இந்த பள்ளத்தாக்கை வெல்ல எனக்கு ஞானத்தை தாரும் ஐயா. இந்த பள்ளத்தாக்கை வெல்ல எனக்கு ஒரு அறிவை தாரும் ஐயா. ஆண்டவரே, பள்ளத்தாக்குகள் எல்லா மத்தியிலும் இருக்கிறது ஐயா. ஆனால் பள்ளத்தாக்கை ஜெயிப்பதற்கு பதிலாக பள்ளத்தாக்கிலே மடிந்து போவதற்கு எங்களை நீ அழைக்கவில்லை. பள்ளத்தாக்கை ஜெயிக்க எங்களை அழைத்தீர் என்று சொல்லி அவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். கிறிஸ்தமணி பூங்காவில் காதறியலும் ஓசை, கிறிஸ்தமணி பூங்காவில் காதறியலும் ஓசை, எத்திசையும் துணிக்கின்றதே எங்கள் மனம் திகைக்கின்றதே, எத்திசையும் துணிக்கின்றதே எங்கள் மனம் திகைக்கின்றதே, கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே, கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தா உன் பாடுகள் இப்போது நினைத்தா நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே, எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உன் ஜீவன் தந்தீரன்றோ, எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உன் ஜீவன் தந்தீரன்றோ, எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம் தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே, எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம் தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே, ஏற்று என்றும் நடத்தும் கல்வாரி அன்பை எண்ணீடும் வேலை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடு இப்போதும் நினைத்தா நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. நம்முடைய பாடுகளை வரிசை பார்த்துப்போம், நம்முடைய பள்ளத்தாக்குகளை நிறுத்தி பார்ப்போம். அவர் பள்ளத்தாக்கை ஜெயித்தார். பள்ளத்தாக்கை ஜெயிப்பதற்கு அவருடைய ஒத்தாசையை கேட்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என்னுடைய கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானமும் பூமியும் படைத்த சர்வ வல்ல தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொன்ன தேவன் இந்த பள்ளத்தாக்கை கடந்து செல்வதற்கு நான் பூமியில கண்ணு மூடுற வரைக்கும் எனக்கு வரக்கூடிய பள்ளத்தாக்குகளை நான் கடந்து செல்ல எனக்கு யானும் தாரும் என்று சொல்லி திரும்ப அவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். சிலுவையில் பாட்டி வதைத்தனரோ உன்னை செந்நிறமாக்கினரோ, சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நிறமாக்கினரோ, அப்போதும் அவர்களுக்காய் வேண்டினீரோ அன்போடும் அவர்களை கண்டீரன்றோ, அப்பாவும் அன்பு பெரிது கல்வாரி என்று. ஆண்டவரே, பள்ளத்தாக்குகள் எங்களுக்கு முன்னால எவ்வளவோ இருக்கிறது,
வாலிமை எனக்கு ஒரு பள்ளத்தாக்கு, முதுமை எனக்கு ஒரு பள்ளத்தாக்கு, தனிமை எனக்கு ஒரு பள்ளத்தாக்கு, வேதனை எனக்கு ஒரு பள்ளத்தாக்கு, உறவுகள் என்பது பள்ளத்தாக்கு. ஐயா ஆண்டவரே, எல்லா பள்ளத்தாக்கையும் ஜெயித்தெடுத்த இயேசுவே, ஜெயித்தெடுத்த இயேசுவே, அந்த ஒவ்வொரு பள்ளத்தாக்கிலும் எந்தெந்த பரிசுத்தவான்கள் எப்படியெல்லாம் ஜெயித்தார்கள், எப்படியெல்லாம் நின்றார்கள், எப்படியெல்லாம் வென்றார்கள், எப்படியெல்லாம் வீழ்ந்து போனார்கள் என்று சொல்லி இந்த வேதமே எங்களுக்கு ஒரு பெரிய பள்ளத்தாக்காக இருந்து உங்களுக்கு போதிப்பதற்காக எங்களுக்கு நன்றி கருத்து. வரக்கூடிய வாரங்களை ஒரு கருத்துக்களை ஒப்பு கொடுக்கணும், வரக்கூடிய நாட்களை எமது கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஐயா எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய சின்ன பிள்ளைகள் எல்லாத்தையும் ஒரு பாதத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். எங்களுடைய வேலைகளை எமது கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு முன்னாலே என்ன பள்ளத்தாக்கு இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது ஐயா, ஆனாலும் கடந்து போகிறவர் எங்களுக்கு முன்னே செல்கிறார் என்ற வார்த்தையின்படி அந்த பள்ளத்தாக்குகளை முன்னெடுக்க, எங்கள் ஜெயம் எடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.